Hello aspirants, welcome to the TN Bunkers YouTube channel. 22nd ஃபெப்ரவரியில் நடந்த எக்ஸாம்லேயே ஷிஃப்ட் 3 கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கு. இந்த எக்ஸாமை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும், எவ்வளோ அட்டெம்ப்ட் சேஃபான அட்டெம்ப்ட், ஆஃப்டர் நார்மலைசேஷன் உங்களோட ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி எஸ்பி கிளர்க் மெயின்ஸ்க்கான சீரியஸ் கொடுத்துட்ருக்கோம். February 2லேருந்து ரெகுலராக கிளாஸஸ் உங்களுக்கு எகைன் கண்டினியூ பண்ணுவோம். இதை பாருங்கள், இதுதான் குட் அட்டெம்ப்ட். டீட்டெயில் அனாலிசிஸ் பின்னாடி அடுத்தடுத்த ஸ்லைடில் இருக்குது. இங்கிலீஷை பொறுத்தவரை 20லேருந்து 20 குட் அட்டெம்ப்ட் தான் தவிர இது ஸ்கோர் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஸ்கோர் வேறு, அட்டெம்ப்ட் வேறு. இப்போ இந்த அட்டெம்ப்டில் நீங்கள் ஒரு மார்க்காக ஒரு 15லேருந்து 18 கன்வெர்ட் ஆனால் பெட்டராக இருக்கும். ஒரு பிகினராக இருந்தால் ஒரு 15 இருந்தாலே பெட்டர். ஏன்னா இதில் எரர் ஸ்பாட்டிங் கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க. மற்ற ஸ்லாட்டை விட இதில் கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் தான் இருந்திருக்கு. இங்கிலீஷில் ரீசனிங் எபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. ஒரு 30 வரையும் கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு 28லேருந்து நீங்கள் 30 வரையும் அக்யூரேட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். டாப்பர்ஸ்லாம் 34, 35 அட்டன் பண்ணிக்கிறாங்க. மீனிங்ஃபுல் வேர்டு மட்டும் சில பேர் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து நியூமெரிக்கல் எபிலிட்டியை பொறுத்த வரையும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. டிஃபிகல்ட்டாக இருந்திருக்குன்னா எப்படி சார்னா, கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. கேஸ்லெட் சில பேருக்கு வராது. அப்ளிகேஷன் சம், கேஸ்லெட் ரெண்டுமே கேஸாக இருக்கிறவங்க கம்மியாக தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா ஒரு 18 to 20 ஸ்கோராக, நெகட்டிவ்லாம் போய் ஸ்கோராக கன்வெர்ட் ஆனாவே இந்த ஸ்லாட்டுக்கு எனஃப் டு கிளியர். அப்போ ஓவராலாக ஒரு 58+ எடுத்தாலே நீங்கள் சேஃப். இந்த ஸ்லாட்டை பொறுத்தவரை கட் ஆஃப் கிடையாது. இந்த தேர்ட் ஷிஃப்டில் 58+ எடுத்தாலே நீங்கள் சேஃப். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் ஸ்லைட்டாக ஒரு 2 மார்க்ஸ் வரையும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நார்மலைசேஷன் மார்க் கிடைக்கும். நியூமெரிக்கல் எபிலிட்டியை பொறுத்த வரையும் ஒரு +3 மார்க், 3 to 4 மார்க் உங்களுக்கு நார்மலைசேஷனில் கிடைக்கும். இது 100% ஷூரிட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் 3 நாள் இருக்குது. அந்த அனாலிசிஸ் எல்லாம் பார்த்துட்டு 16 டேஸும் ஸ்லாட்டையும், அதாவது 16 ஸ்லாட்டையும் கம்பேர் பண்ணி ஒரு கட் ஆஃப் வீடியோ மேக் பண்ணுவேன். அதில் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த ஸ்லாட்டில் 58+ ஸ்கோராக கன்வெர்ட் ஆனால், அட்டெம்ப்ட் கிடையாது, 58+ ஸ்கோராக கன்வெர்ட் ஆனால் நார்மலைசேஷன்லாம் ஆட் ஆகி நீங்கள் கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குது. 55லேருந்தே நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய மெயின்ஸ் கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணியிருந்துருக்கணும், என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்தராக அடுத்த ஸ்லாட் போகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஷிஃப்ட் 3 இது மாடரேட்னு சொல்லியாச்சு. இங்கிலீஷில் என்ன சார் மற்ற ஸ்லாட்டுக்கு இந்த ஸ்லாட்டுக்கு வித்தியாசம்னா, 2 எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. 10 மார்க் இங்கே வந்துருச்சுங்களா? இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தா மற்ற ஸ்லாட்டுக்கும் இதுக்கு வித்தியாசம் இல்லாமல் ஒரு 20+ செக்யூர் ஸ்கோர்னு சொல்லியிருக்கலாம். இங்கே 2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 100% அக்யூரேசியாக அட்டன் பண்ணக்கூடிய டாப்பிக்லேருந்து 10 வர வேண்டிய இடத்துல 7 தான் வந்திருக்கு. அந்த கிளாஸ் டெஸ்ட்டு ஏபிசிடின்னு F வரையும் கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் கேட்டிருக்காங்க 6 கொஷின்ஸ். இதில் ஒரு 4 கொஷின் அட்டன் பண்ணியிருந்தாலே சேஃப். இப்போ இங்கே 2 சேர்ந்து 11 மார்க், 100% 11 மார்க் நீங்கள் சேஃபாக எடுத்துருக்கலாம். இப்படி தான் அட்டன் பண்ணியிருந்துருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து நீங்கள் போக வேண்டிய டாபிக் இதோ பாருங்கள், ஆர்சி. ஆர்சியில் ஒரு 4 கொஷின்ஸ் பிக் பண்ணி போட்டிருக்கலாம். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், டைரக்ட் கொஷின்ஸு. அப்போ 15 மார்க் நீங்கள் செக்யூர் பண்ணியிருந்துருக்கணும். அடுத்து தான் இந்த ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் எரர் டிடக்ஷனுக்கும் போயிருக்கணும். இந்த ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். சென்டென்ஸ் கரெக்ஷனாக இருந்திருந்தால் நீங்கள் இதை சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 4 to 5 மார்க் அச்சீவ் பண்ணியிருந்தா கூட 20+ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அக்யூரேட்டாக இப்போ சொன்னதெல்லாம் அட்டெம்ப்ட் கிடையாது, அக்யூரேட்டாக. ஏன்னா கிளாஸ் டெஸ்ட்னா 6மே அட்டன் பண்ண போகிறோம். அதில் 4 மார்க் நம்ம கன்வெர்ட் ஆனால் போதும். ஆர்சியில் 4 மார்க் கன்வெர்ட் ஆனால் போதும். இதில் 7 out of 7 நீங்கள் கன்வெர்ட் பண்ணியே ஆகணும். எல்லா எக்ஸாம்லேயும் 100% ஸ்கோருக்குன்னு நம்ம ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்க டாபிக் அதெல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடணும். அதுக்கு போக இதில் ஒரு 80% அக்யூரேசியோடையும், இதுலேயும் 80% அக்யூரேசியோடையும், இது சும்மா வரவங்க 100% போட்டுருவாங்க. வராதவங்க பர்டிகுலராக 10 கொஷினில் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 கொஷினாச்சும் ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்துருக்கணும். இப்படி தான் இந்த பேப்பரை நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தால் பெஸ்ட் அட்டம் நீங்கள் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண கொடுத்துருக்கலாம்.
இது வந்து இந்த எக்ஸாமுக்கு தான். என்ஐஎஸ்எல் அசிஸ்டன்ட் மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் 100% அக்யூரஸியாக எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சுட்டு உள்ளே போயிருக்கணும். இது பொறுத்தவரையும் அவ்வளோ தேவையில்ல. அண்டு ரீசனிங் எபிலிட்டி. ஓகே சார், இது ஈஸின்னு சொன்னீங்களே, எப்படி ஈஸின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க வேண்டிய டாபிக் சிலாஜிசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் சிலாஜிசம் அட்டன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா சைனீஸ் கோடிங், அப்புறம் நம்பர் சீரியஸ், இது 3ஐயும் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் ஹையராக இருக்கும். இப்போ எக்ஸாம் ஃப்ளோ வந்ததும் டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் பிளட் ரிலேஷன் வராததே பெரிய பெனிஃபிட் இந்த ஸ்லாட்டுக்கு. ஆப்டியும் இங்கிலீஷும் மாடரேட்டாக இருந்தால் கூட இது ஈஸியாக இருந்ததுக்கு காரணம் இதில் பிளட் ரிலேஷன் இல்லை, ஆர்டரிங் பஸ்ஸிலும் இல்லை. ரெண்டும் தான் இந்த வருஷம். இப்போ ரீசெண்டாக ஆர்டரிங் பஸ்ஸுலையும் பிளட் ரிலேஷன்லேயும் தான் கொஞ்சம் டைம் கன்சியூமாக இருக்குது. அதுக்கு அடுத்து டைம் கன்சியூமாக இருக்கக்கூடிய டாபிக் சர்டைன் நம்பர் ஆஃப் பஸ்ஸில். இது 3மே இந்த ஸ்லாட்டில் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் ரீசனிங் பொறுத்த வரையும் இந்த ஸ்லாட்டில் ஈஸி. சம்வாட் மற்ற ஸ்லாட்டை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறதுனால 1 or 2 மார்க் மைனஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. நார்மலைசேஷனில் ஹெவியாக இந்த வருஷம் நார்மலைசேஷன் நடக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ். ஏன்னா இங்கே இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, 16 ஷிஃப்ட்டில் நடத்திட்டு இருக்காங்க எக்ஸாமை. இதுக்கு முன்னாடிலாம் 2 நாளில் 3 நாளில் முடிச்சிருவாங்க. 16 ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்குது. நார்மலைசேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதில் இந்த ரீசனிங்கை பொறுத்த வரையும் ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்டால் மட்டும்தான் ஹெவி நார்மலைசேஷன் இருக்கும். மற்றபடி ஆவரேஜ் நார்மலைசேஷனில் 1 மார்க் வரையும் போக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், 1 to அதுக்கு மேலே போகாது. ஆனால் இது ஃபுல் அட்டம் கொடுக்குற அளவுக்கு தான் பேப்பர் இருந்திருக்கு. ஓகே, இந்த ஆர்டரை பார்த்துடலாம் வாங்க. இந்த 4 டாப்பிக்கும் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் பசிலுக்கு போயிருக்கணும். பசிலை பொறுத்தவரை டே பசில், சர்க்குலர் பசில், அப்புறம் பேரலல் ரோ பசில், எல்லா பசிலும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் அட்டன் பண்ணி முடித்த பிறகு இந்த பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த பாருங்கள், நம்பர் பேஸ்டு மிஸ்செலினியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது அட்டன் பண்ணியிருக்கணும். கடைசியாக நீங்கள் மீனிங் ஃபெயிலோட அட்டன் பண்ணிக்கணும். எப்போவுமே மீனிங் ஃபெயிலோட கடைசியாக தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா அது 100% ஆன்சர் நம்ம ஷூட்டாக சொல்ல முடியாது. இது வருமா வராதுன்னா 1 or 2 minutes எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணிடுவோம். அது பண்ணக்கூடாது. அந்த தப்பை லாஸ்ட்டாக மீனிங் ஃபெயிலோட அட்டன் பண்ணுங்கள். குயிக்காக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சைனீஸ் கோடிங், நம்பர் சீரியஸ்னால் ஆப்டியில் வர்றதில்ல. இந்த 3 நம்பர் கொடுத்துட்டு அதில் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. சைனீஸ் கோடிங், நம்பர் சீரியஸ், சிலாஜிசம், அப்புறம் வேறு என்ன இருக்குது, டைரக்ஷன், இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பசில் அட்டன் பண்ணிக்கணும். பசில் அட்டன் பண்ணிவிட்டு இந்த 1 மார்க் மிஸ்செலினியஸ் கொஸ்டினை அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக மீனிங் ஃபுல்லோட வச்சு முடிச்சிருந்தா கண்டிப்பாக 30+ ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டை அட்டன் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்களால் முடியலன்னா கூட கவலைப்படாதீங்க, அடுத்த எக்ஸாமில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 30+ அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் 34, 35 அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் ஃபீட்பேக்கில் கேட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூடை பொறுத்தவரை என்ன சார் இங்கே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, என்ன டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக இந்த கேஸ்லெட்டை கொடுத்துட்டாங்க. 10 கொஷின் சிம்பிளிஃபிகேஷன், 10 கொஷின் டிஐ, 10 கொஷின் அர்த்தமேட்டிக். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் அதிகமாக டிஐக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. 2 செட்டு பிஓ மாதிரி எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. பட் ஆனால் பிஓவில் கேட்கக்கூடிய அளவுக்கு டிஃபிகல்ட் கிடையாது. அதனால தான் மாட்ரேட், ஈஸி டு மாட்ரேட்னு சொல்கிறோம். ஸ்லாட் ஓவரால் ஸ்லாட்டை மற்ற ஸ்லாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷிஃப்ட்டுக்கு கொஞ்சம் மாட்ரேட்டு. கிளர்க் லெவலுக்கு டிஃபிகல்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா கேஸ்லெட் நிறைய பேர் வராது. எடுத்து 50% ஆஸ்பிரண்ட்ஸ் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. 50% ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க போய் டைரெக்டாக கேஸ்லெட் அப்ரோச் பண்ணும்போது என்ன நடக்குன்னா அது வந்து ப்ராப்பராக கன்க்ளூட் பண்ண முடியாது. ஒரு 3 to 4 minutes அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண டைம் அப்படியே வேஸ்ட்டாக போயிருக்கும் கேஸ்லெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா. ஸோ இதுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷனை ஃபஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிஐயில் அட்லீஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் இருந்தால் ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருந்து ஆன்சர் வரலாம் கூட டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். அட்லீஸ்ட் 4 கொஸ்டின், இங்கே 10, இந்த 18 மினிமம் நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும். அடிஷ்னலாக இருக்கக்கூடிய டைமில் அரித்தமேட்டிக்கில் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், 4லேருந்து ஒரு 6 டாபிக் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எய்தர் கேஸ்லெட் கேட்டாவோ இல்லை அப்ளிகேஷன் சம்ஸ் கவுண்ட் 15 இன்க்ரீஸ் பண்ணிட்டாவோ அந்த டைமில் உங்களை காப்பாற்றக்கூடியது இந்த சில டாபிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ இங்கே ஒரு 4 to 5 அப்ளிகேஷன் சம்ஸ் போட்டிருந்தா உங்களோட அட்டம் 22 இருந்திருக்கும். பட்
மினிமம் நீங்கள் இந்த சிம்பிளிஃபிகேஷன் டிஏ எல்லாம் அட்டன் பண்ணிக்கணும். 10 அவுட் ஆஃப் 10 எல்லாருமே போட முடியுமானா சில பேரால் போட முடியாது. 8 கொஸ்டின் தான் சிம்பிளிஃபிகேஷன். ஏன்னா ஒரு சிலருக்கு அதிகமாக டைம் கன்சியூமராக வைக்கும். ஆன்சரில் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை லாஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கேஸ்லெட் வந்தவங்க அட்டெம்ப்ட் 24 தாண்டி இருக்கும். கேஸ்லெட் ட்ரை பண்ணாமல் அப்ளிகேஷன் சம் ட்ரை பண்ணி அதுலேயும் ஆவரேஜாக இருக்கிறவங்களுடைய அட்டம் 20+ வரையும் இருக்கும். மினிமம் 18 செக்யூர் பண்ணியிருக்கணும். 20+ எடுத்திருந்தால் நீங்கள் சேஃப். ஸோ எகைன் நம்ம குட் அட்டெம்ப்டை பார்த்துடலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி அண்டு அனலிசிஸ் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கான கண்டென்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் குட் அட்டெம்ப்ட். எகைன் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ரேஞ்சில் இருந்தாலே நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். 55 இருந்தாலே நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை நீங்கள் 55+ இருந்தாலே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அட்டெம்ப்ட் கிடையாது ஆஸ்பிரன்ஸ். உங்களோட மார்க் 55+ வர மாதிரி அக்யூரேசி நெகட்டிவ்லாம் போய் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் போயிட்டு ஒரு 55+ மினிமம் உங்களுக்கு ஸ்கோர் இந்த ஷிஃப்ட்டில் வந்தால் நீங்கள் சேஃப். மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் சேஃப்ன்றதை விட சேஃப்டி பர்பஸ்க்காக மெயின்ஸுக்கு சிஏ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்கமிங் எல்பிஓ எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் ஆக தான் போகுது. 55+ அட்டம் இருந்தாலே நீங்கள் சிஏ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் 58+ அட்டம் இருந்தால் நீங்கள் கிளியர் அட்டம் கிடையாது, ஸ்கோர் வர மாதிரி இருந்தால் நார்மலைசேஷன்லாம் ஆட் ஆகி நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஆப்டி ரீசனிங் சேர்ந்து கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 55+ அட்டம் இருந்தாலே சிஏவாவதாச்சும் நீங்கள் மினிமம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்துருக்கணும். இப்படி தான் நம்ம என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டுக்கும் சொன்னோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்துட்டு இப்போ அவங்களால சிஏ படிக்க முடியல. நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இந்த அட்டம் இருந்தால் சிஏ படித்து வச்சுக்கோங்க கையில். ஏன்னா லாஸ்ட்டில் 10-14 நாள் தான் டைம் இருக்கும். ஓவராலாக அனலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மெயின்ஸ் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அண்ட் ஓவரால் அனாலிசிஸில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் சொல்லுவேன், அதையும் பார்த்துக்கோங்க.